ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது Aquaguard Classic ஃபில்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் த்ரெட்டட் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நம்மளுக்கு ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் இருக்கும். ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஆகிறனால போயிடும், டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகி. அதனால் இதே அமேசான்லேருந்து நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 2 செட் ஆர்டர் வந்து நம்மளுக்கு கொண்டு போகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டட் கேண்டில் ஃபில்டர். ஃபஸ்ட்டு அது மேலே இருக்கிற பாலித்தீன் கவர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபில்ட்ரேஷன் கரெக்டாக நடக்கும். அதனால் 2 மேலே இருக்கிற பாலித்தீன் கவருமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப நாள் ஆனால பார்த்திங்கன்னா டஸ்ட் ஓவர் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வாட்டர் வந்து சுத்தமாக அவுட்லெட் வராது, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வரும். அந்த டைமில் வந்து மாற்றணும். 6 மந்த்துக்கு மாற்றுறது வந்து நமக்கு நல்லது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இன்லெட் போகும்ல, அதோட வால்வ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியே இருக்கிற ஃபில்டரில் இருக்கிற கேட்ரிட்ஜை கழட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்லெட் ஓஸை வந்து கழட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற இந்த கேண்டில் ஃபில்டரில் இருக்கிற ட்ரம் வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வந்து கலண்டர் வந்து ட்ரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கேண்டில் ஃபில்டர் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் சைஸில் இருக்கும் ஹைட்டு, வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் கழட்டோன்னா அந்த மிஷினே டோட்டலாக நம்ம கழட்டினா தான் அதை மாற்ற முடியும். அதனால பார்த்திங்கன்னா மிஷினுக்குள்ளே போகிற இன்லெட் ஓஸை வந்து நம்ம கழட்டி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஷினை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் கவர் ஓப்பன் பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற 2 ஸ்க்ரூவுமே வந்து நம்ம கழட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் கொடுத்துருப்போம், அது கை விட்டு நம்பினிங்கன்னா வந்து அழுங்கா அப்படி கழண்டு வந்துடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஓஸ் கொடுத்துருப்போம், அந்த ஓஸோட நட்டையை வந்து கழட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்டர் இன்லெட் போகிறதுக்கான லாக் இருக்கும், அந்த பிளாஸ்டிக் லாக், அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழே இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிக்கலாம். 5 ஸ்க்ரூ இருக்குது, 5 ஸ்க்ரூவுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. பேக் கவர் வந்து லைட்டாக தூக்குறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கவர் வந்து கழண்டு வந்துடும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சொலினாய்டு வால்வ் இருக்குது, ப்ரெஷர் கண்ட்ரோல் சொலினாய்டு வால்வ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேட்ரிட்ஜ் ஃபில்டருக்கு இன்லெட் போகிற பைப் வந்து நம்ம கழட்டிக்கலாம். இதே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு கழண்டு வந்துடும். இப்போ நம்ம கழட்டி எடுத்தாச்சு அதையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொலினாய்டு வால்வ் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்க்ரூஸை கழட்டினாலுமே நம்ம சொலினாய்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்கிற ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா அந்த இடத்துல லாக் ரிலீஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு செக் நட் கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக்கில், அந்த நட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆன்டி கிளாக் சுற்றுறப்போ இதுவும் கழண்டு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மேலே புல் பண்ணிங்கன்னா அந்த கேட்ரிட்ஜ் இருக்கிற ட்ரம் வந்து நம்மளுக்கு கழண்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அவுட்லெட் போது பார்த்திங்கன்னா அந்த ஓஸ் வந்து நம்ம கழட்டிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஸ்லைட் பண்ண அது கழண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு டெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட உள்ள இருக்கிற ஆக்டிவேட்டட் கார்பன் இருக்கிற கேட்ரிட்ஜ் வந்து நம்மளுக்கு வந்துடும். அதை நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறப்போ அதை கழட்டி எடுத்துக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போயிடுச்சு, எல்லாமே ஓவராக டஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, லைஃப் ஆயிடுச்சு. ஒரு 6 மாதத்துக்கு மேலே நம்ம வந்து புதுசாக கொண்டு வந்து வச்சு அதுக்கு மேலே வந்து அதுக்குள்ளே இருந்த வாட்சரை போட்டு நம்ம கிளாக் வைஸில் டைட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல டைட் ஆகிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டின மாதிரியே அந்த ட்ரம் கிளாத் வச்சு போட்டுக்கலாம். அப்புறம் வாட்டரோட அவுட்லெட் போகிற டியூப்பையும் வந்து ஜஸ்ட் உள்ளே போட்டு ஸ்லைட் பண்ணிங்கன்னா அதுவும் லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு நம்ம அப்ளை பண்ண மாதிரியே கிளாக் வைஸில் ஒரு ரொட்டேட் பண்ணால் அந்த கீழே இருக்கிற லாக் வந்து லாக் ஆகிக்கும். அப்புறம் கழட்டினா அந்த செக் நட்டையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இன்லெட் வருது பார்த்திங்களா, அந்த சொலினாய்டு வால்வ்லேருந்து அதையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சொலினாய்டு வால்வு ஸ்க்ரூ கழட்டினது அதை வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வேலை முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம பாக்ஸை மேலே இந்த கவர் வந்து டாப் கவரும் பாட்டம் கவர் போட போகிறோம். இப்போ பாட்டம் கவரை இருக்கிற 5 வோல்ட்டை வச்சு டைட் பண்ணிக்கிறோம். இப்போ டாப் பவருக்கு அதே மேலே போட்டு ஜஸ்ட்டு வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஸ் கிளாம்பு இருக்கும், அந்த ஓஸ் கிளாம்பையும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு லாக் பண்ணி போல்ட் போட்டுக்கலாம். டாப் கவரோட ஸ்க்ரூஸையும் நம்ம இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்லெட் போது பார்த்திங்களா, அதோட செக் நட் இருக்குது, அதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம் கழட்டினது. இப்போ மிஷினில் வந்து நம்ம வந்து உள்ளே இருக்கிற ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் மாற்றியாச்சு. இப்போ மிஷின் பழையபடி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே இருக்கிற கேண்டில் ஃபில்டர் வந்து நம்ம மாட்டுறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதே கிளாக் வைஸில் ரொட்டேட்டப்போ லாக் ஆகிக்கும். அப்புறம் ட்ரம்முக்கில் வச்சு நம்ம எப்பவும் போல் வந்து லாக் பண்ணிக்கலாம். இதே கிளாக் வைஸில் சுற்றிங்கன்னா லாக் ஆகிக்கும். இதில் இன்லெட் அவுட்லெட் பார்த்து வந்து நீங்கள் லாக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சப்ளை கொடுத்துடலாம், அதாவது இன்றைக்கி வந்து வாட்டர் இன்லெட் கொடுத்துட்றோம்.
நெக்ஸ்ட் வந்து அவுட்டை கொண்டு போய் நம்ம மிஷினோட இன்லெட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இது கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா லாக் ஆகிக்கும், அவ்வளோதான். இப்போ இன்புட் கொடுத்துட்டு நம்ம வாட்டர் வந்து இன்லெட் கொடுத்துடலாம். இன்லெட் கொடுத்துட்டு கொஞ்சம் ஏர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைட் எரியும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைட் எரியும், மூணாவது க்ரீன் லைட் எரியற பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வாட்டர் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் வந்து நல்லாவே வருது. இது வந்து மறுபடியும் ஒரு 6 மந்த் வரைக்கும் நல்லாவே ஆப்ரேட் ஆகும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்ம கேட்ரிட்ஜ் ஃபில்டர் வந்து மாற்றிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.